Welcome to all. 12th chemistry unit number 5 coordination chemistry. So last time நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஐசோமரிசம் அப்படிங்கறத பார்த்தோம், கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஐசோமர். ஸோ அந்த ஐசோமரில் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸு, ஸ்டீரியோ ஐசோமர், ஸ்ட்ரக்சரல் ஐசோமர் அண்ட் ஸ்டீரியோ ஐசோமர். ஸ்ட்ரக்சரல் ஐசோமர் ஆல்சோ ஃபர்தர் கிளாசிஃபைட் ஃபோர் டைப்ஸு: லிங்கேஜ் ஐசோமர், அயனைசேஷன் ஐசோமர், கோஆர்டினேஷன் ஐசோமர் அண்ட் லாஸ்ட் ஒன் hydrate or solvate isomer. Then stereoisomer also classified two types: geometrical isomer and optical isomer. லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர், ஆப்டிக்கல் ஐசோமர்ஸை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக் ஐசோமர் அண்டு ஃபேஷியல் ஐசோமர் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தியரிஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் தியரி ஒன்று பார்த்தோம், வெர்னர் பாஸ்டுலேட் பார்த்தோம். அதே ஆல்ஃப்ரெட் வெர்னர் கன்சிடர் the bonding in coordination compound as the bonding between the Lewis acid and Lewis base. So Lewis acid Lewis base consider பண்ணி coordination compound ஆல்ஃப்ரெட் வெர்னர் அப்படிங்கிறவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அது வந்து வெர்னர் பாஸ்டுலேட் அப்படின்னு பார்த்தோம். லீவிஸ் ஆசிட் அப்படின்னா பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்டார், லீவிஸ் பேஸ் அப்படின்னா பேர் ஆஃப் எலக்ட்ரான் டோனார் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். His approach is useful in explaining some of the observed properties of coordination compound. ஸோ இதெல்லாம் அந்த லீவிஸ் ஆசிட் லீவிஸ் பேஸ் அப்ரோச் பண்ணி நிறையா காம்பவுண்ட் எக்ஸ்பிளைனிங் கொடுத்துருந்தாரு. பட் ஹவெவர் ப்ராப்பர்ட்டிஸ் சச் அஸ் கலர், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எக்ஸெட்ரா ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் குட் நாட் பி எக்ஸ்பிளைன். அதாவது இந்த வெர்னர் பாஸ்டுலேட்டில் கலரை பற்றியோ ஒரு காம்பவுண்டுடைய கலர் அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை பற்றி டஸ் நாட் எக்ஸ்பிளைன். ஸோ அதனால் அவருடைய லிமிடேஷன்ஸ் ஆஃப் வெர்னர் தியரி அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அவர் எவ்வளோ தான் கோஆர்டினேஷன் காம்பவுண்டை பற்றி ரிசர்ச் பண்ணி 1913 நோபல் ப்ரைஸ் அவார்டு வாங்கினாலும் ஸோ அதில் ஒரு சம் லிமிடேஷன்ஸ் இருந்தது ஆன் த பேசிஸ் ஆஃப் ஹிஸ் அப்ரோச். ஸோ ஃபாலோவிங் வெர்னர் தியரி, வெர்னர் தியரிக்கு அடுத்து யார் வர்றா அப்படின்னா லினஸ் பாலிங் ப்ரொபோஸ் த வேலன்ஸ் பாண்ட் தியரி. அந்த வேலன்ஸ் பாண்ட் தியரியை விபிடின்னு சொல்கிறோம், வேலன்ஸ் பாண்ட் தியரி அப்படின்னு சொல்கிறோம். which assume that the bond formed between the central metal atom and the ligand is purely covalent. ஸோ இந்த விபிடி தியரி அதாவது வேலன்ஸ் பாண்ட் தியரி தமிழில் இணைதிறன் பிணைப்பு கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். அந்த இணைதிறன் பிணைப்பு கொள்கையுடைய மெயின் என்ன அப்படின்னா ஒரு லிகண்ட் அண்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அந்த இது எப்படி இருக்குது அப்படின்னா பியூர்லி கோவலன் அப்படின்னு சொல்லுது. அதாவது சகப்பிணைப்பு தன்மையுடையது அப்படிங்கிறத இந்த லினஸ் பாலிங் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. அதனால தான் அந்த தியரியை வேலன்ஸ் பாண்ட் தியரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்து யார் வர்றா அப்படின்னா பெத் அண்ட் வான் வெலாக் ட்ரீட்டட் இன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த மெட்டல் அயான் அண்ட் த லிகான்ஸ் ஆஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் எக்ஸ்டெண்டட் த கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி, அதை சிஎஃப்டின்னு சொல்லுவோம். சிஎஃப்டி அப்படின்னா கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. ஸோ ஃபஸ்ட்டு தியரி பார்த்தீங்கன்னா வெர்னர் தியரி, அதுக்கடுத்து வேலன்ஸ் பாண்ட் தியரி, அதுக்கடுத்து சிஎஃப்டி கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியை பெத்தே அண்டு வான் வெலாக் அப்படிங்கிறவங்க அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படிங்கிறது அதாவது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கும் லிகாண்டுக்கு இடையில் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டு எக்ஸ்பிளைன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஸோ அதை வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபர்தர் அதுக்கப்புறம் என்ன தியரி வந்துச்சு அப்படின்னா லிகாண்ட் ஃபீல்டு தியரி, அதாவது எல்எஃப்டி லிகாண்ட் ஃபீல்டு தியரி அண்ட் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி MOT அப்படின்னு சொல்கிறோம். மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி have been developed to explain the nature of bonding in the coordination compound. ஸோ அப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தியரி வெர்னர் தியரி, அதுக்கடுத்து வேலன்ஸ் பாண்ட் தியரி, அதுக்கடுத்து வேலன்ஸ் பாண்ட் தியரி பார்த்தீங்கன்னா சிஎஃப்டி தியரி, அதுக்கடுத்து லிகாண்ட் ஃபீல்டு தியரி அண்டு லாஸ்ட் ஒன் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. ஸோ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலன்ஸ் பாண்ட் தியரி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்படி வெர்னர் பாஸ்டுலேட்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னமோ அதே மாதிரி வேலன்ஸ் பாண்ட் தியரியும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அக்கார்டிங் டு திஸ் தியரி த பாண்ட் ஃபார்ம்டு பிட்வீன் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் த லிகாண்ட். எதுக்கு இடையில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னா மைய உலோக அயனி அணுவுக்கும் லிகாண்டு ஈனிகளுக்கும், லிகாண்ட் அப்படின்னா ஈனிகள்னு சொல்லுவோம், மைய உலோக அயனிகளுக்கும் ஈனிகளுக்கும் இடையான டியூ டு த ஓவர்லேப் ஆஃப் ஃபில்டு லிகாண்ட் ஆர்பிட்டால். அப்போ மேற்பொருந்துதல் அந்த லிகாண்டோட இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் வந்து மேற்பொருந்துவதனால கண்டெய்னிங் ஏ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இதில் லிகாண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், மினிமம் ஒன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும் வித் த வேக்கன்ட் ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்.
அப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய வெற்றிட ஹைப்ரிட் ஆர்பிட்டாலுக்கு ஈக்குவலாக லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் லிகாண்டில் இருக்கும். அது ரெண்டும் ஓவர்லேப் ஆகுறதுனால இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரி ஃபார்ம் ஆகுது. ஸோ மெயின் அசம்ஷன்ஸ் ஆஃப் வேலன்ஸ் பாண்ட் தியரி, அதில் இருக்கக்கூடிய மெயின் அசம்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இதில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் பப்ளிக்கில் கேட்டாங்க அப்படின்னா, மெயின் அசம்ஷன் கேட்டாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 6 பாயிண்ட் கரெக்டாக எழுதணும். அந்த 6ல் ஏதோ ஒன்று ராங் இருந்தாலும் நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ 10 படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, மினிமம் 6 or 7 படிச்சுக்கலாம். த லிகண்ட் அப்படின்னா ஈனிகள் சொல்கிறோம். மெட்டல் பாண்ட் இன் ஏ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஏ கோவலன்ட் நேச்சர். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், லிகண்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஃபில்டு எலக்ட்ரான் வந்து ஓவர்லாப் ஆகுறதுனால கோவலன்ட் பாண்ட் கிடைக்குது. பியூர்லி கோவலன்ட் பாண்ட் சொன்னோம், முன்னாடி தியரிலே சொல்லிட்டோம். அப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, த லிகண்ட் அண்ட் மெட்டல் பாண்ட் இன் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இஸ் கோவலன்ட் நேச்சர். இட் இஸ் ஃபார்ம்டு பை ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். இதான் மெயின். கோவலன்ட் how is formed covalent bond? Mutual sharing of electron covalent bond provided by the ligand between the central metal atom and the ligand. Second one, each ligand should have at least one filled orbital containing a lone pair of electron. So ஒவ்வொரு லிகாண்டும் பார்த்தீங்க அப்படின்னா a lone pair of electron, one filled, at least minimum one filled orbital containing a lone pair of electron. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன் ஆர்டர் டு அக்காமடேட் த எலக்ட்ரான் பேர்ஸ் டொனேட் பை லிகாண்ட். எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது எது அப்படின்னா லிகாண்ட், ஈனிகள் அப்படின்னு. த சென்ட்ரல் மெட்டல் அயான் ப்ரெசன்ட் இன் ஏ காம்ப்ளெக்ஸ் ப்ரொவைட்ஸ் ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் வேக்கண்ட் ஆர்பிட்டால். அப்போ இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணக்கூடிய லிகாண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கோஆர்டினேஷன் நம்பருக்கு ஈக்குவலான வேக்கண்ட் ஆர்பிட்டால் இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, தீஸ் வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்டர்கோஸ் ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா இனக்கலப்புன்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் கால்ட் ஹைபிரிடைசேஷன்? இது தனியாக ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். Hybridization is a concept of intermixing orbital of an electron with the same energy. அது ரொம்ப முக்கியம், சேம் எனர்ஜி. அப்போ புள்ளிக்கு பிறந்தது பூனை ஆகாது. ஸோ அது மாதிரி தான் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படிங்கிறது மாதிரி இந்த இன்டர்மிக்சிங் ஆர்பிட்டால் அப்படின்னா இன்டர்மிக்சிங் ஆகக்கூடியது ஓவராட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்ரிட் பிளான்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹைப்ரிட் பிரிஞ்சால் அப்படின்னா ஹைப்ரிட்டில் வரக்கூடியது, ஈல்டு அதிகமாக கிடைக்கக்கூடியது. இப்போ நமக்கு தெரியும் ஹைப்ரிட் கோகோனட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்டர்கோஸ் ஹைப்ரிடைசேஷன். த ப்ராசஸ் ஆஃப் மிக்சிங் ஆஃப் atomic orbital of comparable energy to form equal number of new orbitals called hybridized orbital with same energy. அப்போ எவ்வளவு நம்ம மிக்சிங் ஆஃப் ஆர்பிட்டால் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நியூ ஆர்பிட்டால், அந்த நியூ ஆர்பிட்டால் இஸ் கால்டு, அந்த நியூ ஆர்பிட்டாலை தான் ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் வித் சேம் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், த வேக்கண்ட் ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயான் லீனியர்லி ஓவர்லேப். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் ஆர்பிட்டால் வந்து லீனியர்லி, அதாவது டைரெக்டாக ஓவர்லேப் ஆகும் வித் ஃபில்டு ஆர்பிட்டால் ஆஃப் த லிகாண்ட் டு ஃபார்ம் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் தான் சிக்மா பாண்ட் பிட்வீன் த மெட்டல் அண்ட் த லிகாண்ட். அப்போ மெட்டலுக்கும் லிகாண்டுக்கு இடையில் ஒரு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஏன் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது? ஸோ வாட் இஸ் கால்டு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது pair of electron donated from one atom to another atom. அப்போ இந்த லிகாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறதுனால அதை வந்து கோஆர்டினேட் கோவலன்ட் சிக்மா பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு இடையில் பிட்வீன் த மெட்டல் அண்டு லிகாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சிக்ஸ்த் ஒன், த ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸ் ஆர் டைரக்ஷனல் நேச்சர். அப்போ அன்ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸ் ஆர் நான் டைரக்ஷனல் நேச்சர். ஸோ அப்படி சொல்லலாம். ஸோ நமக்கு வெர்னர் தியரியில் பார்த்தோம், த பிரைமரி வேலன்சி non-directional nature, the secondary valence is directional nature அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எது டைரக்ஷனல் அப்படின்னா hybridized orbitals are directional nature and their orientation in space gives a definite geometry to the complex ion. கண்டிப்பாக அதுக்கு வந்து ஜாமெட்ரி இருக்கும், காம்ப்ளெக்ஸ் அயான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அந்த டேப்லெட் காலம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது என்ன அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர், இது ஹைப்ரிடைசேஷன். ஹைப்ரிடைசேஷன் அப்படிங்கிறது கான்செப்ட் ஆஃப் இன்டர்மிக்சிங் ஆர்பிட்டல் வித் சேம் எனர்ஜி. ஸோ ஹைப்ரிடைசேஷன் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜாமெட்ரி கிடைக்கும். அதுக்காக சம் எக்ஸாம்பிள் இருக்குது, இது ஒன் வேர்டில் கேட்கலாம்.
ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 2 இருந்தது அப்படின்னா sp ஹைபிரிடைசேஷன் ஜாமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா லீனியர். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைக்ளோரிடோ குப்ரேட் அயான். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைசைனிடோ அர்ஜென்டேட் அயான். அடுத்து கோஆர்டினேஷன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா sp2 ஹைபிரிடைசேஷன் ட்ரைகோனல் பிளானர் முக்கோண இருபிரமிடு ட்ரைகோனல் பிளானர்னு சொல்கிறோம் HgI3 மைனஸ். அடுத்து கோஆர்டினேஷன் நம்பர் 4ல் 2 இருக்குது. ஒன்று sp3 இருக்குது, இன்னொன்று dsp2 இருக்குது. sp3 இருந்தால் டெட்ராஹைட்ரலு, dsp2 இருந்ததுன்னா ஸ்கொயர் பிளானரு. அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா NiCO4 என்ன டெட்ரா கார்பனைல் நிக்கலேட் அப்படின்னு சொல்கிறோம். நிக்கல் 0ன்னு சொல்லலாம், நிக்கல் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. இது என்ன சொல்லலாம் அப்படின்னா டெட்ரா குளோரிடோ நிக்கலேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கொயர் பிளானரில் எக்ஸாம்பிள் பாருங்கள் டெட்ரா சைனிடோ நிக்கலேட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு டெட்ரா அமைன் பிளாட்டினம் 2 அயான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபிஃப்த்து கோஆர்டினேஷன் நம்பர் 5 இருந்தது அப்படின்னா அது dsp3 ஹைபிரிடைசேஷன். dsp3 ஹைபிரிடைசேஷனில் எது இன்வால்வ் ஆகுது அப்படின்னா dx² மைனஸ் y² ஆர்பிட்டால் இஸ் இன்வால்வ்டு. அப்போ ட்ரைகோனல் பைபிரமிடல். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பென்டா கார்பனைல் அயான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது கோஆர்டினேஷன் நம்பர் 2, 3, 4, 5க்கு ஹைபிரிடைசேஷன் அதோடைய ஜாமெண்ட்ரி எக்ஸாம்பிள் ஒன் வேர்டில் கேட்கலாம். ஸோ ஃபர்தராக பாருங்கள் கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் ஒன்று d2 sp3 ஒன்று இருக்குது, இன்னொன்று அப்படியே ரிவர்ஸில் மாற்றி போடுவோம் sp3 d2ன்னு இருக்குது. இப்போ d2 sp3 இருந்ததுன்னா அதோடைய அந்த ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா dz² அண்டு dx² மைனஸ் y² ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் இன்னர் செல் ஆர் இன்வால்வ்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் செல், இது இன்னர் செல், இது பார்த்தீங்கன்னா அவுட்டர் செல். sp3 d2 அதாவது dz² அண்டு dx² மைனஸ் y² as usual சேம் தான். இது என்ன அப்படின்னா இன்னர் செல்லு, இது என்ன அப்படின்னா அவுட்டர் செல். ஸோ அது மட்டும்தான் சேஞ்சஸ்ஸு. ஸோ ரெண்டுமே ஜாமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆக்டாஹெட்ரல். சம் எக்ஸாம்பிள் கொடுத்தோம். இது இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ், இது அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு 7th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். அல்ல ஆக்டாஹெட்ரல் அப்படின்னா எண்முகி வடிவங்களில் இஃப் n-1 d ஆர்பிட்டால்ஸ் ஆர் இன்வால்வ் இன் ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷனில் 2 இருக்குது. ஒன்று n-1 d ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆனிச்சுன்னா அதுக்கு என்ன பேர், அதே மாதிரி nd ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆனிச்சுன்னா அதுக்கு என்ன பேர். If the n-1 d orbitals are involved in hybridization, then they are called inner orbital complexes. அதுக்கு பேர் inner orbital complexes or low spin complexes or spin paired complexes. So the 2 mark கேட்கலாம். What is called or defined low spin complex or spin paired complex or inner orbital complex அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் இப்போ இன்னர் அப்படின்னா அவுட்டர் இருக்கணும், லோ அப்படின்னா ஹையர் இருக்கணும். ஸோ அது அப்போ இஃப் த nd ஆர்பிட்டால் ஆர் இன்வால்வ்ட் இன் ஹைபிரிடைசேஷன் தென் சச் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் கால்டு அவுட்டர் ஆர்பிட்டால். இங்கே இன்னர் ஆர்பிட்டால், அங்கே என்னன்னு சொல்கிறோம் அவுட்டர் ஆர்பிட்டால்னு சொல்கிறோம். இங்கே லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸு, அப்போ இங்கே என்னது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பேர்டு காம்ப்ளெக்ஸு, இங்கே ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ். ஸோ எப்படி கொஸ்டின் கேட்கலாம், வேறு மாதிரி கேட்கலாம். வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அண்ட் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் ஆர் low spin complex and high spin complex or spin paired complex or spin free complex அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 8th one, the complexes containing a central metal atom with unpaired electrons are paramagnetic. If all the electrons are paired then the complex will be diamagnetic. ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபெர்ரோ மேக்னெட்டிக், another one diamagnetic, another one பேராமேக்னெட்டிக். ஸோ ஃபெர்ரோ மேக்னெட்டிக் வந்து அயன் காம்ப்ளெக்ஸுக்கு அதிகமாக அயன் கண்டென்ட்டுக்கு அதிகமாக வரும். ஸோ மற்ற எல்லாத்துக்குமே என்ன வரும், பேரா இருக்கலாம் அல்லது டயா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமோனிக்ஸ் இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட் சொல்லுவோம். எலக்ட்ரான் வந்து ஒரே ஒரு இது இப்படி இருந்தது அப்படின்னா இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அன்பேர்டுன்னு சொல்கிறோம். அதே எலக்ட்ரான் வந்து இப்படி மேலே ஒன்று கீழே ஒன்று இருந்தது அப்படின்னா இதை நம்ம பேருன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு நிமோனிக்ஸ் நல்லா கவனிங்க. எலக்ட்ரான் பேராக இருந்துச்சுன்னா இப்படி பேராக இருந்தால் பேருக்கு பேராமேக்னெட்டிக் வராது. பேருக்கு எலக்ட்ரான் பேராக இருந்துச்சு அப்படின்னா பேராமேக்னெட்டிக் வராது. பேராமேக்னெட்டிக் வராதுன்னா அப்போ என்ன மேக்னெட்டிக் அப்படின்னா டயாமேக்னெட்டிக். அப்போ எலக்ட்ரான் சிங்கிளாக இருந்தால் பேராமேக்னெட்டிக். தட்ஸ் ஆல். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் பார்க்குறோம் அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது பேராமேக்னெட்டிக்கு. ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் பேராக இருந்துச்சு அப்படின்னா டயாமேக்னெட்டிக். ஷார்ட்கட் என்னது, எலக்ட்ரான் பேராக இருந்துச்சுன்னா பேராமேக்னெட்டிக் வராது. அப்போ எலக்ட்ரான் சிங்கிளாக இருந்தால் பேராமேக்னெட்டிக் வரும். ஸோ அதுக்கு ஆப்போசிட் என்னது டயாமேக்னெட்டிக். அடுத்து 9th one, லிகண்ட் சச்சஸ் CO அப்படின்னா கார்பனைல், CN அப்படின்னா சயனைடு, EN அப்படின்னா எத்திலின் டையமின் அண்டு NH3 அப்படின்னா அம்மோனியா, அதாவது அம்மைன் அப்படின்னு சொல்லுவோம்.
present in the complex causes pairing of electron present in the central metal atom. Such ligands are called strong field ligand அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டுடைய ஆர்டர் கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டரில் பாருங்கள் எது அதிகமாக இருக்குது அப்படின்னா கார்பனைல் CO வெரி வெரி ஸ்ட்ராங் ஃபீல்டு, தென் சயனைடு, தென் நைட்ரைடு, தென் எத்திலின் டையமின், தென் அமோனியா, EDTA. EDTயோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா எத்திலின் டையமின் டெட்ரா அசிட்டேட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து NCS அப்படின்னா ஐசோதயோசயனைடு, அக்வா, ஆக்சலேட், யூரியா, ஹைட்ராக்சைடு, ஃப்ளூரிடோ, சல்ஃபிடோ, குளோரிடோ, தயோசைனேட்டோ, புரோமிடோ, அயோடிடோ இருக்கிறதுலே வீக் ஃபீல்டு, இருக்கிறதுல ஹையஸ்ட் ஃபீல்டு என்ன அப்படின்னா கார்பனைல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 10th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா greater the overlapping between the ligand orbital and the hybridized metal orbital, greater is the bond strength. எப்போ bond strength greater இருக்கும் அப்படின்னா இப்போ எது அப்படின்னா ஓவர்லாப்பிங் பிட்வீன் த லிகாண்ட் ஆர்பிட்டல் அண்ட் த ஹைப்ரிடைஸ் ஆர்பிட்டால். லிகாண்ட் ஆர்பிட்டாலும் இனக்கலப்பு மெட்டல் ஆர்பிட்டாலும் இருக்கும் பொழுது கிரேட்டர் இஸ் த பாண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட என்ன முடியுது அப்படின்னா வேலன்ஸ் பாண்ட் தியரி அப்படிங்கிறது முடியுது. அந்த வேலன்ஸ் பாண்ட் தியரியுடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷனை பார்ப்போம், ரிமைனிங்கை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காம்ப்ளெக்ஸு NiCO4, அதாவது டெட்ரா கார்பனைல் நிக்கல் 0 அப்படின்னு சொல்கிறோம். இதில் நிக்கலுடைய அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28. நிக்கலுக்கு அட்டாமிக் நம்பர் 28. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன எழுதும் அப்படின்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d8. இதுதான் லாஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனு. அந்த லாஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா 3d8 4s2. டி ஆர்பிட்டல் அப்படின்னா 5 போடணும். அப்போ அவுட்டர் ஆர்பிட்டல் ஆஃப் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் 8 1 2 3 4 5 6 7 8. ஆர்பிட்டாலை ஃபில் பண்ணும் பொழுது சிங்கிள் எலக்ட்ரானை ஃபில் பண்ணிட்டு தான் பேர் எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும். அப்போ 3d8. அடுத்து 4sல 2 இருக்குது, 4pல எலக்ட்ரான் இல்லை, அதனால் அது 0. அப்போ நேச்சர் ஆஃப் லிகாண்ட் என்ன அப்படின்னா கார்பனைல். கார்பனைல் நமக்கு தெரியும் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். கார்பனைல் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் அப்படின்னா இந்த ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டுக்கு வீக் ஃபீல்டு லிகாண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு இங்கே இருக்கக்கூடிய அன்பேர்டு எலக்ட்ரானை பேர்டு எலக்ட்ரானை கன்வெர்ட் பண்ணும். ஆனால் வீக் ஃபீல்டு லிகாண்டு அன்பேர்டு எலக்ட்ரானை பேர் எலக்ட்ரானை கன்வெர்ட் பண்ணாது. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியது கார்பனைல் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இது ஸ்ட்ராங் ஃபீல்டு. இங்கே இருக்கக்கூடிய அந்த 2 எலக்ட்ரானும் இங்கே ஒரு எலக்ட்ரானும் அடுத்து இங்கே ஒரு எலக்ட்ரானும் போயிட்டு எலக்ட்ரான் என்ன ஆயிரும்? அன்பேர்டு எலக்ட்ரானை பேர்டு எலக்ட்ரானை கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 எலக்ட்ரான் இங்கே வந்துருச்சா? அப்போ அவுட்டர் ஆர்பிட்டல் ஆஃப் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லிகாண்ட். அப்போ அந்த அன்பேர்டு எலக்ட்ரான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால இப்போ பேரடாக மாறிடுச்சு. அப்போ எஸ்ஸில் 0 இருக்குது, பியில் 0 இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டல் வந்து வேக்கண்டாக இருக்கா? பியில் பார்த்தீங்கன்னா 3 வேக்கண்டாக இருக்குது, 3 வேக்கண்டாக இருக்குது. அப்போ 3 வேக்கண்டாக இருக்கிறதுனால எஸ்ஸில் 1 பியில் 3 இருக்கிறதுனால sp3 ஹைப்ரிடைசேஷன். ஸோ அதான் இனக்கலப்பு அந்த ஹைப்ரிடைசேஷன். அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 4. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 4க்கு ஈக்குவலான இதான் எம்டி ஆர்பிட்டால். இந்த எலக்ட்ரான் இந்த ஆட்டம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆர்பிட்டாலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வேக்கண்ட் ஆர்பிட்டால். இந்த 1 2 3 4 அப்போ 4 வேக்கண்ட் ஆர்பிட்டாலை ஃபில் பண்ணுது. ஸோ அதான் இந்த இடத்துல இது வந்து மெட்டல் ஆர்பிட்டால், இது லிகாண்டில் இருக்கக்கூடிய sp3 ஹைப்ரிடைஸ் ஆர்பிட்டால். தென் அவருடைய ஜாமெண்ட்ரி. அப்போ sp3 ஹைப்ரிடைசேஷனாக இருந்துச்சுன்னா டெட்ராஹைட்ரல் நமக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்துருந்தோம். sp3 இருந்தால் டெட்ராஹைட்ரல், dsp2 இருந்ததுன்னா ஸ்கொயர் பிளானர். அப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன? மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி போனதில் பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரான் எல்லாமே பேர்டாக இருக்கா? எலக்ட்ரான் எல்லாமே பேராக இருக்கிறதுனால நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட் சொன்னேன். எலக்ட்ரான் எல்லாமே பேராக இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்னது? பேரா வராது. அப்போ என்ன மேக்னெட்டிக்கு? டயாமேக்னெட்டிக்கு. அடுத்து நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் வந்து 0, ஏன்னா எல்லாமே பேரடாக இருக்குது. அப்போ மேக்னெட்டிக் ஸ்பின் மூமெண்ட் யூஸிங் த ஸ்பின் ஃபார்முலா μs ஸ்கொயர் ரூட் ஆஃப் n × n+2 0. இந்த n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் அப்படின்னா = 0. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் இதோடைய கண்டினியூவேஷன் அப்ளிகேஷன். இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் பார்த்துருக்கோம், அடுத்தடுத்து 2, 2, 3, 4 எக்ஸாம்பிள் கொஞ்சம் நிறையா பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். வெல்கம் டு தேங்க்யூ.